இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் சீனியருக்கான தமிழ் இங்கிலீஷோட லெட்ரு ஸ்டேட்மெண்ட்டு ஸ்பீடு கொஷின் பேப்பர் மாடல் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ என்னென்னா பாருங்கள், இது ஸ்பீடு, இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க சீனியருக்கு. ஃபஸ்ட் லைன் மட்டும் சென்டர் பண்ணி நீங்கள் அடிக்கணும், அது ஜாயின் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இங்கே பாருங்கள், இந்த இயர் வந்து 2 பாக்ஸுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க, இதில் 2 பாக்ஸுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க. மீதி இதில் ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெருசாக கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி தான். மீதி மேலே 2 கீழே 2 நடுவில் சென்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ரு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூனியரில் என்ன அடிச்சிருப்பீங்களே அதே லெட்ரு, சேம் கவர்மெண்ட், அது நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் பாருங்கள், தமிழ் ஸ்பீடு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் பாருங்கள், இதில் வந்து ஹெட்லைன் மட்டுமே, ஸ்டேட்மெண்ட் ஹெட்லைன் மட்டுமே ஒரே லைன் அடிக்கிற மாதிரி அம்புக்குறி போட்டு காட்டிருக்காங்க. சப்போஸ் ஒரே லைனில் இடம் தானே நீங்கள் அடிச்சிருக்கணும், இல்லைன்னா 2 லைனாக நீங்கள் பிடிச்சி அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட்லைன், இங்கே ஒரு அம்புக்குறி போட்டு இந்த ஹெட்லைன் நாங்கள் மேலே வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு 4 லைன் கொடுத்து இங்கே ஃபஸ்ட் பாக்ஸுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இயர் ஃபுல்லாமே இயர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மந்த்து இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஈஸி தான், நம்ம சராசரி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மாடலில் கேட்டிருக்காங்க. இது என்ன லெட்ரு அப்படின்னா சட்ட நடவடிக்கை. ஓகேங்களா, அதுதான் கேட்டிருக்காங்க. புது நியூ மாடல் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகே.